Good afternoon, guys. Today we are going to discuss about fiscal policy. Okay, so in macroeconomics we have lot of instruments that comes under macroeconomics. Among that, fiscal policy is one of the very important and popular instrument under macroeconomics. Okay, so why this fiscal policy has been an important factor in economics, and what are all the things that has to be developed and what are all the things that has to be concentrated on அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். ஸோ the growing importance of fiscal policy was due to the Great Depression and development of new economics. Okay, ஸோ இந்த fiscal policy அப்படிங்கிற ஒரு ஃபேக்டருக்கு எதனால் வந்து அதிகமாக வந்து இம்பார்ட்டன்ஸ் கிடைச்சிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூ டு த கிரேட் டிப்ரெஷன் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் நியூ எக்கனாமிக்ஸ் இல்லையா. ஸோ எக்கனாமிக்ஸ் வந்து ஓவர் a period of time வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. Right now we have a lot of different economic systems, and due to the development of new economic systems, this fiscal policy has got a very important role. Okay, and coming to the meaning of fiscal policy, so in common parlance, fiscal policy means budgetary manipulations affecting the macroeconomic variables. Okay, so budgetary manipulations in the sense நம்ம வந்து நமக்கு வர revenue and இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து எப்படிலாம் நம்ம மேனிப்புலேட் பண்ணி எப்படிலாம் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி படிக்கிறது பட்ஜெட்ரி மேனிப்புலேஷன்ஸ். ஓகே, ஸோ வி ஹாவ் இட் வில் அஃபெக்ட் தி மேக்ரோ எக்கனாமிக் வேரியபிள்ஸ். ஸோ மேக்ரோ எக்கனாமிக் வேரியபிள்ஸ் ஆர் அவுட்புட், எம்ப்ளாய்மெண்ட், சேவிங், இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸெட்ரா. தே மே ஆஸ்க் யூ ஃபார் 2 marks this one. So what are all the macroeconomic variables அப்படின்னா என்ன எழுதணும்னா output, employment, saving, investment etc. So these are all the few macroeconomic variables. Okay, so and coming to the definition, so the term fiscal policy refers to a policy under which the government uses its expenditure and revenue programs to produce desirable effects. Okay, so government வந்து அவங்களோட expenditure, revenue programs லைக் எந்த எஃபெக்டிவாக எப்படி யூஸ் பண்ணுறாங்க டு ப்ரொடியூஸ் ஒரு நல்ல அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக அவங்களோட வரவு செலவை எவ்வளோ நல்லா யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி படிக்கிறது ஃபிஸ்கல் பாலிசி. அண்ட் ஆல்சோ இந்த அன்டிசைரபிள் எஃபெக்ட்ஸ் லைக் அன்ஃபார்ச்சுனேட் திங்ஸ் நடக்கிறது, அன்டிசைரபிள் எஃபெக்ட்ஸ் எல்லாம் வந்து எப்படி வந்து அவாய்ட் பண்ணுறது, அண்ட் ஆல்சோ எப்படி நம்மளோட நேஷ்னல் இன்கமும் அண்ட் ப்ரொடக்ஷன் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் எல்லாம் வந்து எப்படி வந்து அது அஃபெக்ட் ஆகாமல் அந்த அன்டிசைரபிள் எஃபெக்ட்ஸ்னால நம்மளோட நேஷ்னல் இன்கம், ப்ரொடக்ஷன், எம்ப்ளாய்மெண்ட் எல்லாம் எப்படி வந்து அஃபெக்ட் ஆகாமல் பார்த்துக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் படிக்கிறது இட் கம்ஸ் அண்டர் ஃபிஸ்கல் பாலிசி. ஸோ திஸ் இஸ் அ டெஃபினேஷன் கிவன் பை ஆர்தர் ஸ்மித். அண்ட் கமிங் டு ஃபிஸ்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். Okay, so fiscal policy is implemented through fiscal instruments also called as fiscal tools or fiscal levers. Okay, so இந்த fiscal policy வந்து எது மூலமா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரூ fiscal tools. ஓகே, ஃபிஸ்கல் டூல்ஸ் மூலமாகவும் அந்த ஃபிஸ்கல் டூல்ஸ் தான் அதர் நேம் வந்து ஃபிஸ்கல் லீவர்ஸ். ஓகே, ஸோ என்னெல்லாம் பார்க்கலாம். கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், டாக்ஸேஷன் அண்ட் பாரோயிங் ஆர் த மெயின் ஃபிஸ்கல் டூல்ஸ். So you need to remember what are all the main fiscal tools. Expenditure, government expenditure, taxation and borrowing are the main fiscal tools. So, okay, so this fiscal policy வந்து எப்படி implement பண்ணுவாங்க through fiscal tools. Fiscal tools எல்லாம் என்னென்ன? government expenditure, taxation and borrowing. Okay, let us discuss one by one. First one is taxation. So okay, taxes transfer income from the people to the government. So already உங்களுக்கு நல்லாவே தெரியும் டேக்ஸ் வந்து we are getting tax from people in the society to the government. ஓகே, பீப்புள்கிட்ட இருந்து கவர்மெண்ட் போகிற இன்கம் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேக்ஸஸ் படிச்சிட்டோம், டைரக்ட், இன்டைரக்ட் எல்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா. அண்ட் இன்க்ரீஸ் இன் த டேக்ஸ் ரெடியூசஸ் டிஸ்போசபிள் இன்கம். ஓகே, டேக்ஸ் இன்க்ரீஸ் ஆனால் என்ன ஆகும்? டிஸ்போசபிள் இன்கம் டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. டிஸ்போசபிள் இன்கம்னா என்ன நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. ஸோ பர்சனல் இன்கம் மைனஸ் டேக்ஸ் இல்லையா. நமக்கு வர டேக்ஸ்லேருந்து நமக்கு வர இன்கம்லேருந்து நம்ம பே பண்ணுற டேக்ஸை சப்ராக்ட் பண்ணோம்னா யூ வில் கெட் த டிஸ்போசபிள் இன்கம். ஸோ அந்த டிஸ்போசபிள் இன்கம் மட்டும்தான் நம்ம செலவு பண்ண முடியும் இல்லையா. நமக்கு வர இப்போ நீங்கள் வந்து ஒரு 20,000 நீங்கள் வந்து இன்கம் வாங்குறீங்க அப்படின்னா அந்த 20,000ல் நீங்கள் 2,000 டேக்ஸ் வந்து பே பண்ணிடுறீங்க. ரிமைனிங் எவ்வளோ? 18,000 இருக்கும் உங்கள் கையில். ஸோ அந்த 18,000 தான் டிஸ்போசபிள் இன்கம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ டேக்ஸ் இப்போ வந்து நீங்கள் வந்து யூஸ்வலாக 2,000 தான் பே பண்ணுறீங்க. சடனாக டேக்ஸ் இன்க்ரீஸ் ஆகி நீங்கள் வந்து 4,000 பே பண்ணுற ஆரம்பிக்கிறீங்க. அப்போ உங்களோட டிஸ்போசபிள் இன்கம் என்ன ஆகும்? கம்மியாயிரும். இதுக்கு முன்னாடி 18,000 செலவு பண்ணிட்டு இருந்தீங்க, இப்போ 16,000 தான் செலவு பண்ண முடியுது. எதனால்? டேக்ஸ் இன்க்ரீஸ் ஆகுறதுனால. ஸோ
what happens to increase in the tax? Yes, when there is an increase in the tax, there you can see the reduce in the disposable income. Okay, so the taxation should be raised to control inflation. During depression, taxes are to be reduced. Okay va? So inflation and money flow அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி டைமில் என்ன ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா taxes வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் இல்லையா? டேக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்? பீப்புள் வில் ஸ்டார்ட் பேயிங் மணி டு த கவர்மெண்ட். இந்த மாதிரி டைமில் மணி ஃப்ளோ கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். டிப்ரெஷன் பீரியடில் வந்து ஆல்ரெடி பீப்புள்கிட்ட காசு ரொம்ப கம்மியாக இருக்குது, லைக் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்து அவங்களால வாங்க முடியல, மீட் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி டைமில் வந்து டேக்ஸஸ் வந்து ரெடியூஸ் பண்ணிடணும். ஓகே, எப்போ டேக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும், எப்போ டேக்ஸஸ் ரெடியூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து கிளியராக புரிஞ்சுக்கணும். Okay, so that is about taxation. And coming to the next one, public expenditure. So public expenditure rises wages and salaries of employees and thereby the aggregate demand for goods and services. So public expenditure na enna appdin pathina government vandu இப்போ வந்து ஒரு bridge கட்டுறாங்க, ஒரு ரோடு கட்டுறாங்க, இல்லை ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டுறாங்கன்னா என்ன ஆகும்? அங்கே வந்து சேலரி, அதில் வேலை செய்கிறவங்களுக்கு வந்து வேஜஸ் சேலரிஸ் வந்து அதிகமாக கொடுக்கணும். எக்ஸ்பெண்டிச்சர் இன்க்ரீஸ் ஆக ஆக என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக வந்து raise in wages and salaries வந்து இருக்கும். So hence public expenditure is raised to fight the recession and to reduce control inflation. Okay, so again inflation control பண்ணுறதுக்கு public expenditure வந்து increase பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? So and coming to the next one, public debt. So public debt, when government borrows by floating a loan, there is a transfer of funds from public to the government. Okay, so government வந்து public கிட்டேருந்து காசு வாங்குறப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா transfer of funds என்ன ஆகும்? பப்ளிக்லேருந்து கவர்மெண்ட்டுக்கு போகும். ஸோ இந்த டைமில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, at the time of interest payment or repayment of public debt, funds are transferred from government to the public. Okay, ஸோ இந்த பப்ளிக் டெப்ட்னா பீப்புள்கிட்ட இருந்து கவர்மெண்ட்டுக்கு போகிறது, அண்ட் ரீபே பண்ணுறப்போ கவர்மெண்ட்டுக்கு இருந்து பீப்புளுக்கு வரும். ஸோ திஸ் இஸ் ஏ cyclic method. And coming to here, fiscal policy types and objectives, you can see expansionary fiscal policy and contractionary fiscal policy. ஸோ எக்ஸ்பேன்ஷனரி ஃபிஸ்கல் பாலிசி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்டோட எக்ஸ்பெண்டிச்சர் ஸ்பெண்டிங் வந்து அதிகமாக இருக்கும், டேக்ஸஸ் கம்மியாக இருக்கும், அதுதான் ஃபிஸ்கல் பாலிசி. Okay, we can see here. So when the government spending increases and taxes decreases, this method is called as expansionary fiscal policy. And contraction என்ன ஆகும்? அதோட contraction. Okay, taxes increase ஆகும், government expenditures decrease ஆகும். So try to remember the difference. And this is about this and objectives of fiscal policy. Coming to objectives, என்னெல்லாம் fiscal policy ஓட objectives அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து full employment. ஸோ ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் வந்து ஒரு காமன் ஆப்ஜெக்டிவ் போத் ஃபார் டெவலப்டு அண்ட் அன்டெவலப்டு கண்ட்ரீஸ். வந்து ரெண்டு கண்ட்ரீஸுமே ரெண்டு சுச்சுவேஷன்லையுமே டெவலப்டு கண்ட்ரீஸாக இருக்கட்டும், இல்லை டெவலப்பிங்காக இருக்கட்டும், அண்டர் டெவலப் என்ன அவங்களோட மெயின் எய்ம் என்னவாக இருக்கும்? ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுறது ஒரு மெயின் எய்மாக இருக்கும் இல்லையா? ஸோ இன் இந்தியா பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் லைக் MGNREGS இஸ் எய்ம்ட் அட் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன். ஓகே, ஸோ நிறையா வந்து திட்டம் கொண்டு வருவாங்க. இப்போ 100 நாட்கள் வேலைவாய்ப்பு திட்டம் அப்படின்னா நிறையா வந்து திட்டம் வருதுல. எதுக்காக? டு அவாய்ட் தி அன்எம்ப்ளாய்மெண்ட் சுச்சுவேஷன்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்டிவ் இஸ் டு ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட். அண்ட் கமிங் டு ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டி. ஸோ ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டி இஸ் காஸ்டு பை மிஸ்மேட்ச் பிட்வீன் அக்ரிகேட் டிமாண்ட் அண்ட் அக்ரிகேட் சப்ளை. ஓகே, எப்போ வந்து ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டி இன்ஸ்டேபிளாக எப்போ இருக்கும்? சப்ளை அண்ட் டிமாண்ட் வந்து மிஸ்மேட்ச் ஆகுறப்போ, நிறையா சப்ளை இருக்கிறப்போ டிமாண்ட் கம்மியாக இருக்கணும், சம்டைம்ஸ் டிமாண்ட் நிறையா இருக்கிறப்போ சப்ளை கம்மியாக இருக்கும். இந்த ஒரு மிஸ்மேட்ச் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் இன்ஸ்டெபிலிட்டின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இஃப் எக்ஸஸ் டிமாண்ட் இஸ் காஸ்ட் பை த கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் இன் எக்ஸஸ் ஆஃப் ரியல் அவுட்புட், த மோஸ்ட் எஃபெக்டிவ் மெஷர் டு கட் டவுன் தி பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ வந்து எக்ஸஸ் டிமாண்ட் வந்து கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்னால வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதனால் வந்து எது வந்து என்ன பண்ணணும்? கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் நிறையா இருக்குது, அந்த மாதிரி டைமில் நிறையா அவுட்புட் வந்து கொடுக்க முடியலன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன பண்ணணும்? பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து கம்மி பண்ணணும் இல்லையா? ஸோ நம்ம பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர் கம்மி பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்காக கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து எக்ஸஸாக இருக்கும் அண்ட் we can get a real output. Okay, so that is about the thing. And coming to So to fight depression, the government needs to increase its spending and reduce taxation. Already சொன்ன மாதிரி depression வந்து fight பண்ணணும்னா government வந்து அவங்களோட spending increase பண்ணணும் and taxation வந்து decrease பண்ணணும். Okay, so and the next thing is economic growth. Okay, so fiscal policy is used to increase the productive capacity of the economy. ஓகே, நம்ம ஒரு எக்கானமியோட ப்ரொடக்டிவாக இருக்குது அப்படின்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்து நல்லாவே ஹையாக இருக்கும், நேஷ்னல் இன்கம் வந்து ஈக்குவலாக இருக்கும், லைக்
அவுட்புட் வந்து நிறையா இருக்கும். இதெல்லாம் ஃபேக்டர்ஸ் தான் ஒரு ஃபிஸ்கல் பாலிசி வந்து இது பண்ணும். ஸோ ஃபிஸ்கல் பாலிசி வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க? டு இன்க்ரீஸ் தி ப்ரொடக்டிவ் கெப்பாசிட்டி ஆஃப் தி எக்கானமி. ஓகே, ஸோ டேக்ஸ் இஸ் டு பி யூஸ்ட் ஆஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபார் என்கரேஜிங் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, ஸோ கவர்மெண்ட்டோட இன்வெஸ்ட்மெண்ட், கவர்மெண்ட்டோட ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்ணணும்னா டேக்ஸ் வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக யூஸ் பண்ணி ஆகணும். டேக்ஸேஷன் சிஸ்டம் வந்து என்கரேஜ் பண்ணியே ஆகணும் in order to increase the government expenditure. Okay, so tax holidays and tax rebates for new industries stimulate investment. Okay, so இந்த tax holidays and tax rebates அப்படிங்கிறது வந்து புதுசாக ஒரு இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் என்ன ஸ்டிமுலேட் பண்ணுவோம்? இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டிமுலேட் பண்ணும். எந்த ஒரு இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணாலும் they need to pay a lot of tax. Okay, so through those tax we can increase the investment. Okay, public sector investments are to be increased to fill the gap left by the private investment. Okay, இந்த private investment வந்து நிறைய வந்து private sectors they will avoid paying the tax. இந்த மாதிரி situationல public sector should start investing in order to fill the gap. Okay, so when resource mobilization through tax measures is inadequate, the government resorts to borrowing both from internal and external sources அப்படின்னு சொல்கிறாங்க. கவர்மெண்ட் கிட்ட இருக்கிற அவங்கக்கிட்ட இன்கம் கம்மியாயிருச்சு அப்படின்னா, நம்ம வந்து லாஸ்ட் கிளாஸ்லேயே படிச்சிருக்கோம், அவங்கக்கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கம்மியாக இருக்குது, அவங்கக்கிட்ட இருக்க ரெவன்யூ கம்மியாக இருக்குன்னா என்ன பண்ணுவாங்க? பாரோ பண்ண ஆரம்பிப்பாங்க. இன்டர்னலாகவும் எக்ஸ்டர்னலாகவும். இன்டர்னல்னா ஃப்ரம் த பீப்புள் தே வில் பாரோ, அண்ட் ஃப்ரம் எக்ஸ்டர்னல்னா ஃப்ரம் ஃபாரின் countries they will borrow. Okay, so that is the economic growth. These are the steps to be taken in order to increase our economic situations. And equitable distribution அப்படினு பார்த்தீங்கன்னா the taxation, so equitable distribution in the sense there should be a equal treatment for both the rich and poor. In the taxation வந்து it is helping to reduce the gap between rich and poor. Okay, similarly progressive rates in public expenditure through welfare schemes such as free education, noon meal for school children, subsidies promote the living standard of the people. Okay, இந்த ஈக்குவலாக வந்து ட்ரீட் பண்ணிவிட்டு at the same time we need to concentrate on the poor people by bringing some schemes like by providing free education, by giving noon meals and for children, and also giving for subsidies. இது மாதிரி கொண்டு வரப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we can see a development in the living standard of the poor people. Okay, and exchange stability பார்த்தீங்கன்னா fluctuations in international trade causes movements in exchange rate. So exchange stability, exchange na enna, imports and exports da exchange அப்படினு சொல்றோம். In this situation we should encourage both imports and exports. By imports வந்து எப்படி வந்து encourage பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா reduction in the import duty. நம்ம வந்து ஒரு பொருள் வந்து வெளிநாட்டிலேருந்து நம்ம நாட்டுக்கு வருது அப்படின்னா நிறைய import duty பே பண்ண வேண்டியதாக இருக்கும். நிறைய வந்து அங்கே வந்து நிறைய டேக்ஸ் பே பண்ணதாக இருக்கும். அந்த ஒரு import duties கம்மி பண்ணிட்டாலே நம்ம வந்து அதிகமாக இம்போர்ட் பண்ணிக்கலாம். இந்த சேம் வே exports also we should encourage by exports also has to be boosted by encouraging the concession and the subsidies. இந்த எக்ஸ்போர்ட்டுக்கு இருக்க கன்செஷனும் அதோட சப்சிடியும் நம்ம வந்து என்கரேஜ் பண்ணாலே both we can see the stability in exchange, stability in both the imports and exports. Okay, and coming to capital formation. So capital formation is essential for rapid economic development. ஓகே, ஸோ ஒரு எக்கனாமிக் ஒரு கண்ட்ரியோட எக்கானமி வந்து நல்லா இருக்குது, நல்ல சுச்சுவேஷனில் இருக்குது அப்படின்னா we should have a lot of capital development. ஓகே, ஸோ tax relief helps to increase the disposable income, savings and thereby capital formation. ஓகே, டேக்ஸ் வந்து நம்ம பே பண்ணுற டேக்ஸ் கம்மி பண்ணிட்டாலே, ரேட் ஆஃப் டேக்ஸ் வந்து கம்மி பண்ணிட்டாலே என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கலி நம்மளோட டிஸ்போசபிள் இன்கம் இன்க்ரீஸ் ஆகும். நம்ம டிஸ்போசபிள் இன்கம் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக கேபிட்டல் வந்து அதிகமாயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் லைக் பவர் அண்ட் டிரான்ஸ்போர்ட் என்கரேஜஸ் ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஓகே, நம்ம வந்து கவர்மெண்ட் வந்து அதிகமாக வந்து பவர் மேலேயும் டிரான்ஸ்போர்ட் மேலேயும் அதிகமாக கான்சன்ட்ரேஷன் பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் கமிங் டு ரீஜனல் பேலன்ஸ். ஸோ ஃபிஸ்கல் இன்சென்டிவ்ஸ் ஃபார் இண்டஸ்ட்ரீஸ் இன் த பேக்வர்ட் ரீஜியன்ஸ் ஹெல்ப் டு நேரோ டவுன் the regional imbalances. Okay, so public expenditure may be used to start industrial estates so that industrial activity is stimulated in the backward regions அப்படி சொல்லுவோம். ஸோ ரீஜனல் பேலன்ஸ் now we can see நம்ம வந்து நம்மளோட ரூரல் ஏரியாஸ் அண்ட் அர்பன் ஏரியாஸோட டிஃப்ரென்ஸ் வந்து கம்மி பண்ணணும். ஓகே, ஸோ எல்லா ஃபெசிலிட்டிஸுமே நமக்கு வந்து சிட்டியில் கிடைக்கும், ஆனால் வந்து ரொம்ப கம்மியாக வந்து வில்லேஜஸில் கிடைக்கும். இந்த ஒரு இம்பேலன்ஸை வந்து நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் ஹேஸ் டு ஸ்பெண்ட் a lot of investments. Okay, in order to
develop all the rural areas, and also to increase the industrial activities, especially in the backward regions. Okay, so these are all the few objectives of fiscal policies. Okay, so you need to remember, so how important a fiscal policy in achieving the economic growth அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சுக்கணும். If you have any doubts, let me know. And there we came to an end to this unit. Okay, thank you.